நீ யாரு? நீ யாரு? பேசாம போமா பேசிட்டானே இருக்கான். வேலைவட்டி இல்லாத ஜனா, வேலைவட்டி இல்லாத வெட்டி பையா, வேலைவட்டி இல்லாத வெட்டி போப்பல. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இல்லையா? யார் என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க 12 மணி ஆனா 1 மணி ஆனா 2 மணி ஆனா இங்க தான் வந்து சேவிட்டி போறதுக்கு நீ தடுக்க நீ யாரு? நீ யாரு? பேசாம போமா பேசிட்டானே இருக்கான். வேலைவட்டி இல்லாத ஜனா, வேலைவட்டி இல்லாத வெட்டி பையா, வேலைவட்டி இல்லாத வெட்டி போப்பல. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இல்லையா? அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்குடியில் குடும்ப சொத்து பிரச்சினை காரணமாக உடன் பிறந்த சகோதரன் குடும்பத்தினரை வீட்டில் வைத்து துணை ஆட்சியர் பூட்டியதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியே ஏற்கனவே பூட்டு போடப்பட்டுள்ள நிலையில் துணை ஆட்சியர் கண்மணி மீண்டும் கேட்டை கொண்டு வந்து பூட்டியதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரமோகன். சந்திரமோகன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருமதி கண்மணி திருவாரூர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். மற்றும் இவரது அக்கா வளர்மதி திருச்சி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் திட்ட வரவு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக உள்ளார். இவர்களது சகோதரர் ராஜா என்பவர் காரைக்குடி சூடாமணிபுரத்தில் வசித்து வருகிறார். இவருக்கு சொந்தமான வீட்டில் நேற்று இரவு அவரது சகோதரிகள் 2 பேரும் சொத்து பிரச்சனை தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சகோதரிகள் இருவரும் அவர் வீட்டின் கேட் அருகே உள்ள சுவரை இடித்துவிட்டு கேட்டு வைப்பதற்காக ஒரு டைம் எடுத்து வந்திருந்தனர். தம்பி ராஜா காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் தொலைபேசியில் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். தற்போது நள்ளிரவில் அவரது வீட்டின் முன்பக்க 2 கேட்டுகளையும் பூட்டி சகோதரரை வீட்டில் சிறை வைத்தனர். துணை ஆட்சியரும் நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட வருவாய் அலுவலரும் இதுபோன்ற சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அரசு அதிகாரிகள் என்பதால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.